சேனல் மான்வா. இந்த கதைக்களத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ. 500 ஆண்டுகளுக்கு முன்பு இதுவரை கண்டிராத ஒரு விண்கல் மழை விண்வெளியை பிளந்து ஒரு பெரிய கருந்தொழையை தோற்றுவித்தது. அதன் இருண்ட ஆழத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுவது போல எண்ணற்ற அரக்கர்கள் வெளிவந்தனர். மனிதர்கள் அவர்களை தீ ஆவிகள் என்று அழைத்தனர். மனித சதையை உண்ணும் இந்த உயிரினங்கள் சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு அசாத்திய வலிமை கொண்டிருந்தன. இந்த தொல்லைக்கு எதிராக போராட மனிதர்களிடம் ஆயுதங்களோ வாய்ப்போ இல்லை. தப்பிய மக்கள் ஒன்றிணைந்து பல பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு தீ ஆவிகளின் உடலிலிருந்து ஒரு சிறப்பு பொருளை பிரித்தெடுக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். அது விலங்குகளுக்குள் செலுத்தப்பட்டபோது அவை உருமாறி மிகவும் வலிமையடைந்தன. ஆன்மீக சக்தி கொண்ட மனிதர்கள் இந்த உருமாறிய விலங்குகளுடன் ஒப்பந்தம் செய்து அவற்றை ஆவி செல்லப்பிராணிகளாக, அதாவது ஸ்பிரிட் பெட்ஸாக மாற்ற முடியும் என்பது விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆவிகளை அடக்கி அவற்றுடன் போரிட முடிந்தவர்கள் ஸ்பிரிட் மாஸ்டர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் நம்பிக்கையின் அடையாளமாகவும் எங்கும் மதிக்கப்படும் பாதுகாவலர்களாகவும் மாறினர். இருந்தாலும் இந்த கதை ஒரு சோகமான தருணத்துடன் தொடங்குகிறது. ஒரு பெரிய பச்சை ஓநாய் 205 என்ற பெயருள்ள ஒரு ஹஸ்கி நாயை கடித்துக் கொன்றது. நீல நிற முடிகொண்ட அதன் உரிமையாளரான கிறிஸ்டோபர் தனது செல்லப்பிராணியை நம்பிக்கையற்ற அழைத்தான். கிறிஸ்டோபர் தரையில் அழுத்தப்பட்டு அவன் தலை மிதிக்கப்பட்டிருந்தது. தனது கடைசி பலத்துடன் ஓநாயின் உரிமையாளரான ஜேசனிடம் தனது மிருகத்தை நிறுத்தி 205ஐ விட்டுவிடுமாறு கெஞ்சினான். அவன் அருகில் நின்ற ஊதா நிற முடிகொண்ட ஜேசன் வாழ்க்கையில் சிலரை எதிர்ப்பது தகுதியற்றதை என்று கிறிஸ்டோபரிடம் உணர்ச்சியின்றி கூறினான். கிறிஸ்டோபரின் நாய் தனக்கு தொல்லை கொடுத்ததால் அதை கொன்றதாக ஜேசன் கூறிய ஜேசன், கிறிஸ்டோபர் மீண்டும் தனக்கு தீங்கு செய்ய துணிந்தால் அவனும் உயிரை இழக்க நேரிடும் என்று எச்சரித்தான். கிறிஸ்டோபர் தனது உயிரற்ற செல்லப்பிராணியை அடைய முயன்றபோது ஜேசன் அவன் முகத்தை தரையில் இன்னும் பலமாக அழுத்தினான். இருந்தாலும் கிறிஸ்டோபரின் கண்கள் எரிந்தன. அவன் ஜேசனை நேராக பார்த்து அவனை கொல்வதாக சபதம் செய்தான். ஜேசன் சத்தமாக சிரித்துவிட்டு கிறிஸ்டோபர் எப்படி அந்த மிரக்கலை நிறைவேற்றப் போகிறான் என்று கேட்டான். அவன் நிலைத்தால் இப்போது இதை முடிக்க முடியும் என்றும் கூறினான். அதை செய்ய அவன் விரும்பினால் மட்டும் போதும். திடீரென்று ஓநாய் ஹஸ்கியை விட்டுவிட்டு கிறிஸ்டோபரை நோக்கி மெதுவாக திரும்பியது. திகிலடைந்த கிறிஸ்டோபர் உருமும் மிருகத்தின் தாடைகள் தன்னை நெருங்குவதை பார்த்துக் கொண்டே இருந்தான். இந்த பதட்டமான சூழ்நிலை ஒரு குரலால் தடைப்பட்டது. அது ரவுடிகளை நிறுத்த செய்தது. திரும்பி பார்க்கும்போது நீண்ட கூந்தல் கொண்ட லிண்டா என்ற பெண் அவர்கள் முன் நின்றிருந்தாள். அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்டோபரின் செல்லப்பிராணியை கொன்று அவனையும் மோசமாக தாக்கிவிட்டதால் அதோடு நிறுத்துமாறு அவள் கூறினாள். என்ன நடந்தாலும் கிறிஸ்டோபர் பெயரளவில் தன்னுடைய தம்பி என்றும் அவனது பிரச்சனைகள் தன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்பதையும் லிண்டா நினைவுபடுத்தினாள். ஜேசன் சற்று நிமிர்ந்து லிண்டாவிற்காக இப்படி ஒரு அற்பமான நபரை விட்டுவிட தயாராக இருக்கிறேன் என்று கூறி சிரித்தான். ரவுடிகள் கண்ணை விட்டு மறைந்ததும் லிண்டா கிறிஸ்டோபரிடம் திரும்பி ஏன் அவன் தொடர்ந்து தேவையற்ற பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறான் என்று கேட்டாள். அவர்கள் சமூகத்தில் அவனது நிலையில் இருப்பவர்கள் ஸ்பிரிட் லார்டை தோற்கடிக்க முடியாது என்பதையும் அவள் நினைவுபடுத்தினாள். இதனிடையில் கிறிஸ்டோபர் தனது செல்லப்பிராணியின் உயிரற்ற உடலை கட்டி அணைத்துக் கொண்டிருந்தான். இந்த நெஞ்சை உருக்கும் காட்சியை லிண்டா அமைதியாக பார்த்தாள். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு 25 ஒரு சாதாரண நாய் என்றும் அதை இழந்ததற்காக கிறிஸ்டோபர் இவ்வளவு வருத்தப்படக்கூடாது என்றும் அவள் கவனமாக கூறினாள். ஆனால் அவன் அவளை இடைமறித்து லிண்டா ஒரு ஸ்பிரிட் லார்டாக இருப்பதால் அவளால் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது என்றும் எனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சிக்க வேண்டாம் என்றும் கூறினான். கண்ணீர் மல்க ஒரு நாள் நான் ஜேசனை மட்டுமல்ல மற்ற எல்லாரையும் மிஞ்சுவதற்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாறுவேன் என்று உறுதியாக சபதம் செய்தான். லிண்டா சென்ற பிறகு கிறிஸ்டோபர் கனமான இதயத்துடன் தனது செல்லப்பிராணிக்கு வெறும் கைகளால் குழி தோண்ட தொடங்கினான். தரை கடினமாக இருந்தது. ஆனால் உள்ளங்கைகளிலிருந்து வழிந்த இரத்தத்தை பொருட்படுத்தாமல் அவன் பிடிவாதமாக தோண்டினான். முடித்ததும் தனது விசுவாசமான நண்பனின் உடலை மெதுவாக குழியில் வைத்து நடுங்கும் குரலில் என்றென்றைக்கும் விடை பெற்றான் கிறிஸ்டோபர். இனி வலி மற்றும் துன்பமில்லாத எந்தல உலகில் அந்த செல்லப்பிராணி அமைதி காணட்டும் என்று கிறிஸ்டோபர் கூறினான். ஆனால் திடீரென்று அந்த அமைதி விவரிக்க முடியாத ஒன்றால் கலைக்கப்பட்டது. சுற்றியிருந்த இடம் பைனரி அமைப்பின் கூறுகளைப் போன்ற விசித்திரமான ஒளிரும் குறியீடுகளால் நிரம்பியது. தரையின் மேல் பார்கோடுகளைப் போன்ற பெரிய வளையங்களால் சூழப்பட்ட ஒரு ஒளித்தூண் தோன்றியது. அந்த ஒளியின் மையத்திலிருந்து ஒரு பூனையைப் போன்ற ரோபோ உருவம் தோன்றியது. அது தன்னை ஸ்பிரிட் பெட் கிரியேஷன் சிமுலேட்டர் என்று அறிமுகப்படுத்தியது. கிறிஸ்டோபரின் ரத்தம் அதை செயல்படுத்தியதாக சிஸ்டம் விளக்கியது. சேகரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி ஆவி செல்லப்பிராணிகளை சுயமாக வடிவமைக்கவும் உருவாக்கவும் அது அவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை அளித்தது. வரவேற்பு பரிசாக சிஸ்டம் அவனிடம் ஒரு மர்மமான புதையல் பெட்டியை தந்தது. அதை திறக்க சொன்னது. ஆர்வமிகுதியில் கிறிஸ்டோபர் ஒப்புக்கொண்டான்.
அவனுக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் பெட்டியில் ஆன்மாக்களையும் எரிக்கும் சக்தி கொண்ட நரக நெருப்பு உள்ளிட்ட அரிய பொருட்கள் இருந்தன. மேலும் ஒரு பண்டைய கடவுளின் இரத்தத் துளியையும் அவன் கண்டான். அதோடு மர்மமான ஆவிகளும் இருந்தன. கிறிஸ்டோபர் குழப்பத்தில் தலையை சொரிந்து கொண்டு எதிர்பாராத இந்த கண்டுபிடிப்பை புரிந்து கொள்ள முயன்றான். நிலையை தெளிவுபடுத்த அவன் சிமுலேட்டரிடம் 25ஐ காப்பாற்ற முடியுமா என்று கேட்டான். சிமுலேட்டரின் பதில் ஆமோதிப்பதாக இருந்தது. மேலும் பண்டைய கடவுளின் இரத்தத் துளிக்கு ஒரு பெட்டின் வெற்றிகரமான உயிர்த்தெழுதலின் வாய்ப்புகளை அதிகரிக்கும் அபார சக்தி இருப்பதாக அது விளக்கியது. உத்வேகமடைந்து கிறிஸ்டோபர் பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்டான். செயல்முறை தொடங்கியபோது எதிர்கால பெட்டின் பண்புகளை மேம்படுத்தி நீல ஒளியையும் அரிய நெருப்பையும் சேர்க்க சிஸ்டம் பரிந்துரைத்தது. இந்த அரக்கப்பெட்டு 5 நட்சத்திர வார்ச்சித் திறனை கொண்டிருந்தது மற்றும் F5 என மதிப்பிடப்பட்டது. செயல்முறை முடிந்ததும் தனது முதல் அனுபவத்தை கௌரவிக்கும் வகையில் அனைத்து திறன்களுக்கும் +1 போனஸ் வழங்கப்பட்டதாக சிஸ்டம் தெரிவித்தது. மேலும் தனது பெட்டின் 2 திறன்களை இணைக்கும் வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்பட்டது. இந்த செய்தியால் கிறிஸ்டோபர் திகைத்து போனான். சிறிது சிந்தனைக்கு பிறகு நரக நெருப்பு மற்றும் கன்கஷன் திறன்களை இணைக்க முடிவு செய்தான். கன்கஷன் திறன் 2 நிலைகள் உயர்ந்த எதிரிகளை செயலிழக்க செய்து அவர்களின் போர் திறனை குறைக்கும் என்றும், நரக நெருப்பு உடல் மற்றும் மனரீதியான சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் சிமுலேட்டர் விளக்கியது. திறன்களை இணைத்த பிறகு கிறிஸ்டோபர் தனது உடலில் இருந்து நீல தீப்பிழங்குகளின் துடிப்பான ஆற்றல் வெளிப்படுவதை உணர்ந்தான். இப்போது அவனால் ஒரு எலைட் F தரவரிசையை கூட தோற்கடிக்க முடியும் என்று அவன் நம்பினான். ஒரு கணத்திற்கு பிறகு சிஸ்டம் செயல்முறையை முடிக்க தனது ஆவி செல்லப்பிராணியுடன் ஒப்பந்தம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைவுபடுத்தியது. திடீரென்று அவனது குழந்தை பருவத்தின் வேதனையான நினைவுகள் திரும்பியதால் அவன் சந்தேகத்தில் ஆழ்ந்தான். அவனுக்கு 5 வயதிருந்தபோது நடந்த ஒரு சோகமான சம்பவம் அவனது ஆன்மீக வலிமையை சேதப்படுத்தியிருந்தது. வாழ்நாள் முழுவதும் மக்கள் அவனை கேலி செய்து அவன் பயனற்றவன் என்று கருதினார். கிறிஸ்டோபரின் உள்மனக் கலக்கத்தை உணர்ந்தது போலவே ஒப்பந்தங்களை முடிப்பதில் சிஸ்டம் 100% வெற்றியை உறுதியளித்தது. இந்த ஆதரவால் கிறிஸ்டோபர் தொல்லதை அப்போச்சி ஒப்புக்கொண்டான். அவன் 25ஐ அணுகி தனது விரலை கடித்து ரத்தத்தால் ஒப்பந்தத்தில் கழுத்திட்டான். அதன் பிறகு ரத்தம் கரைந்த விரலுடன் பெட்டை தொட்டான். அந்த நேரத்தில் ஒப்பந்தம் முடிந்ததால் உருவான மாந்திரீக தூணிலிருந்து வெளிப்பட்ட கண்மூடித்தனமான ஒளியால் இடமே பெரம்பியது. ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்தது என்று சிமுலேட்டர் கிறிஸ்டோபரை வாழ்த்தினது. இப்போது அவனால் 25இன் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடிந்தது. 25 முதல் முறையாக அவனை எஜமானரே என்று அழைத்தபோது கிறிஸ்டோபரின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவன் 25ஐ இறுக்கி அணைத்துக் கொண்டான். அவனால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு 25 மீண்டும் ஒரு சாதாரண ஹஸ்கியாக பழைய தோற்றத்திற்கு மற முடியுமா என்று கிறிஸ்டோபர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டான். அவனது பெட்டின் புதிய பிரம்மாண்டமான அவதாரம் ஈர்ப்பதாக இருந்தாலும் அது மற்றவர்களை அச்சுறுத்தும் என்று அவன் விளக்கினான். 25 சற்றும் தயங்காமல் அவனது கோரிக்கையை நிறைவேற்றினது. காற்று வேகமாக சுழன்று அந்த செல்லப்பிராணியை புகையான் மூடியது. எல்லாம் தெளிவானதும் அந்த செர்பரஸ் மீண்டும் ஒரு அழகான ஹஸ்கி நாய் வடிவத்திற்கு மாறியது. கிறிஸ்டோபருக்கு முகமெல்லாம் சந்தோஷம். இந்த உருவத்தில் இருந்தால் 205ஆல் மிகவும் அனுபவம் வாய்ந்த எதிரிகளை கூட ஏமாற்ற முடியும் என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டான். ஆட்டுத்தோலை போர்த்திய ஓனாய் போல அது அவனது ரகசிய ஆயுதமாக மாறியிருந்தது. அந்த தருணத்தில் இனி யாரும் அவர்களை குறைத்து மதிப்பிட துணியமாட்டார்கள் என்று தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டான். இதற்கிடையில் இரவு வெகுநேரமாகிவிட்ட நிலையில் கதாநாயகனின் வீட்டிற்குள் ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டது. அது கிறிஸ்டோபரின் சித்திதான். அவன் வீட்டுக்கு தாமதமாக வந்ததால் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தாள். இவ்வளவு நேரம் எங்கே இருந்தாய் என்றும் ஏன் உன் உடைகள் இவ்வளவு அழுக்காக இருக்கின்றன என்றும் விளக்கம் கேட்டு மிரட்டினாள். கிறிஸ்டோபர் எந்த சாக்கு போக்கும் சொல்லவில்லை. அவள் கத்துவதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக நின்றான். ஆனால் கிறிஸ்டோபரின் பொறுமை எல்லை மீறிக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் தன் சித்தியின் பிடியிலிருந்து திமிரிக் கொண்டு தன்னை விடுவித்துக் கொண்டான். கோபத்தின் உச்சத்திலிருந்து அவனை வீட்டை விட்டு வெளியேற்றி நடுத்தெருவில் நிற்க வைத்து மீண்டும் அவனை அனாவையாக்க தயங்கப் போவதில்லை என்று தொடர்ந்து மிரட்டினாள். அவனுக்கு வெறும் 5 வயதாக இருந்தபோது நடந்த ஒரு விபத்து அவனுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பிறகு அவனது பெற்றோர் காணாமல் போக அவன் தனித்து விடப்பட்டான். விரைவில் அவன் ஒரு அனாதை இல்லத்திற்கு அனுப்பப்பட்டான். தற்போதைய குடும்பத்தால் தத்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அவன் அங்கு 1 வருடம் கழித்தான். தத்தெடுக்கப்பட்ட அனாதைகளை 16 வயது வரைக்கும் பராமரிக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்ததால் புதிய பெற்றோர் அவனை வேண்டா வெறுப்பாகவே ஏற்றுக்கொண்டனர். கிறிஸ்டோபரின் ஆன்மீக சக்தி சேதமடைந்து விட்டதாகவும் அவனால் ஆவிகளுடன் ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று தெரிந்த பிறகு அவர்கள் அவனை ஒரு சுமையாக தடுத்த தொடங்கினார். அவனது வாழ்க்கை விரைவிலேயே சித்தரவை, அவமானம் மற்றும் தண்டனைகள் நிறைந்ததாக மாறியது. ஆனால் வேறு வழியில்லாததால் அவன் அதையெல்லாம் அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்தான். இப்போது தன் சித்தியின் முன் நின்றபோது இனிமேலும் இந்த கொடுமைகளை தாங்க வேண்டிய அவசியமில்லை என்று கிறிஸ்டோபர் உணர்ந்தான். கிறிஸ்டோபர் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க தயாரானான். ஆனால் அவன் எதையும் செய்யும் முன்பே லிண்டா குறுக்கிட்டாள். அவளுடைய அமைதியான குரல் அவனை அவனது கோபத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. அவள் அவன் பெயரை அழைத்ததும் அவன் சுயநினைவுக்கு வந்தான்.
இதற்கிடையில் சித்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி கத்திக்கொண்டே இருந்தாள். அவளுடைய கோபம் தணியவில்லை. ஆனால் சண்டையை நிறுத்த அவனது வளர்ப்புத் தந்தை தலையிட்டார். இன்னும் சில மாதங்களில் பையனுக்கு 16 வயதாகிவிடும் என்றும் அதன் பிறகு அவனை பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூடி கிறிஸ்டோபரை விட்டுவிடுமாறு தன் மனைவிக்கு அறிவுறுத்தினார். இருந்தாலும் 10 ஆண்டுகளாக அவனை வளர்ப்பதற்காக செலவிட்ட முயற்சிகளுக்கு கிறிஸ்டோபர் எந்த நன்றியும் காட்டவில்லை என்று அந்த பெண் புலம்பத் தொடங்கினாள். இப்போது அவன் அவளை மிரட்டக்கூட துணிந்துவிட்டான் என்று. கடைசியாக கோபத்தின் உச்சத்தில் அவனை தங்கள் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அவள் கத்தினாள். சித்தி சொன்னதை கேட்டு கிறிஸ்டோபர் வருத்தப்படவில்லை. மாறாக இனிமேலும் இந்த வீட்டில் தங்க தனக்கும் விருப்பமில்லை என்று உறுதியாக கூறினான். தன் பொருட்களை எடுத்துக்கொள்ள அறைக்கு செல்லும் முன் அவர்கள் இல்லாமல் நான் நன்றாக இருப்பேன் என்று அறிவித்தான். அவன் வெளியேற தயாராக வாசலில் நின்றபோது சித்தியால் இன்னொரு முறை கேலி செய்யாமல் இருக்க முடியவில்லை. சீக்கிரம் வெளியே போ என்று மிரட்டியதோடு உன்னுடைய குப்பையான தகுதியை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என்றும் கூறினாள். தங்களுடைய ஆதரவு இல்லாமல் அவன் தெருக்களில் அலைந்து ஒரு பரிதாபமான வாழ்க்கையைத்தான் வாழப்போகிறான் என்று அந்த பெண் கோபமாக கத்தினாள். கிறிஸ்டோபர் கதவை விட்டு வெளியே வந்தபோது ஒரு கணம் நின்று தூரத்தை பார்த்தான். வாழ்க்கை உண்மையிலேயே அவ்வளவு கடினமாக இருக்குமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். ஆனால் வாழ்க்கை என்பது வெறும் உயிர் பிழைப்பதற்காக மட்டுமல்ல என்று அவனுக்கு அவனை நினைவுபடுத்திக் கொண்டான். அவன் சும்மாவே இருப்பதை விட மற்றவர்களை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்று விரும்பினான். திடீரென்று ஒரு பழக்கமான குரல் அவன் பெயரை அழைத்தது அவன் சிந்தனையை கலைத்தது. திரும்பி பார்த்தபோது அவள் லிண்டாவை கண்டான். அவள் அவனை அணுகி வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்குமாறு வற்புறுத்தி முயன்றாள். அவன் தங்குவதற்கு தன் சித்தியை சம்மதிக்க வைப்பேன் என்றும் அவள் வாக்களித்தாள். இருந்தாலும் கிறிஸ்டோபர் தன் முடிவில் உறுதியாக இருந்து மறுத்துவிட்டான். தான் குற்றவாளி அல்ல என்றும் மன்னிப்பு கேட்கும் எண்ணம் இல்லை என்றும் அவன் மீண்டும் கூறினான். அவனை மாற்ற முடியாது என்று தெரிந்ததும் லிண்டா இறுதியில் அவன் முடிவை ஏற்றுக்கொண்டாள். அவள் தன் பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அவனுக்கு உதவ தன்னால் முடிந்த குறைந்தபட்ச உதவி இதுதான் என்று அவள் விளக்கினாள். அவளது இந்த செயல் கிறிஸ்டோபரின் மனதை எதிர்பாராத விதமாக தொட்டது. அவன் அமைதியாகி லிண்டாவுடனான தனது பழைய நினைவுகளைப் பற்றி யோசிக்க ஆரம்பிட்டான். அவள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானவள். அவள் அவனுக்கு முறைப்பெண்தான் என்றாலும் ஒருபோதும் அவனை கேலி செய்ததில்லை. அவன் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராக ஆக முடியாததை வைத்து மற்றவர்களுடன் சேர்ந்து அவனை கிண்டல் செய்ததும் இல்லை. கொஞ்சம் சங்கடத்துடன் தந்த பணத்தை வாங்கிக் கொண்ட அவன் இதை ஒரு கடனாகவே கருதுவதாகவும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக திருப்பி தந்து விடுவதாகவும் கூறினான். லிண்டா புன்னகைத்தபடியே அவனிடம் விடை பெற்று கவனமாக இருக்குமாறு கூறினாள். பின்னர் கிறிஸ்டோபர் தங்குவதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடித்து ஒரு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறினான். வீட்டு உரிமையாளர் அவனது அறையை காட்டி வாடகை மாதம் 2000 ஆகும் என்று விளக்கினார். அந்த வீட்டை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கிறிஸ்டோபர் அறிந்து கொண்டான். அவள் மிகவும் அழகான ஆனால் அதே நேரத்தில் ஒரு மர்மமான பெண் என்று உரிமையாளர் விவரித்தார். ஆனால் அவளது குணம் கொஞ்சம் விசித்திரமானது என்றும் அதனால் அவனிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறும் எச்சரித்தார். முக்கியமாக இரவில் அவள் அறைக்கு செல்லவே கூடாது என்றும் அப்படி செய்தால் அது அவனுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் அழுத்தமாக சொன்னார். உரிமையாளரே முன்பு அப்படி ஏதாவது செய்ய முயற்சித்தது போல இந்த எச்சரிக்கைகள் கிறிஸ்டோபருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினார். மறுநாள் ஒரு பிரகாசமான காலை பொழுதாக விடிந்தது. பள்ளியில் எல்லாம் வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தன. கிறிஸ்டோபர் வகுப்பிற்குள் நுழைந்தபோது ஜேசன் வகுப்பறையின் மூலையில் அமர்ந்து அவனை ஒரு நமுட்டுச் சிரிப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரே இரவில் அவனது காயங்கள் ஆறிவிட்டனவா என்று ஜேசன் சத்தமாக கமெண்ட் அடித்தான். பிறகு 205 பற்றி பேசத் தொடங்கிய அவன் கிறிஸ்டோபர் தனது ஆவி செல்ல பிராணி இல்லாமல் பள்ளிக்கு வந்ததை கேலி செய்தான். கிறிஸ்டோபர் சிறிதும் பயமோ சந்தேகமோ இல்லாமல் தான் ஜேசனை தேடி வரவிருந்ததாக அவனிடம் அமைதியாகவும் உறுதியாகவும் கூறினான். ஆனால் விதி ஜேசனை தானாகவே அவனிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட்டது. திடீரென்று கிறிஸ்டோபர் வழக்கத்தை விட உயரமாகவும் கம்பீரமாகவும் தெரிவதை அந்த பையன் கவனித்தான். கிறிஸ்டோபர் ஒரே இரவில் மாறிவிட்டானா அல்லது தான் முன்பு அதை கவனிக்கவில்லையா என்று ஜேசனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய மேதாதிக்கத்தை தக்கவைத்துக் கொள்ளும் முயற்சியில் ஜேசன் கிறிஸ்டோபரை தலைகுனிய வைக்க முயன்றான். அப்போதுதான் அவன் நிமிர்ந்து பார்க்க தேவையில்லை என்று நினைத்தான். இருப்பினும் கிறிஸ்டோபர் ஒரு வினாடியும் தாமதிக்காமல் அவனது கையை பிடித்து தடுத்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் ஜேசனின் கையை முறுக்கி அவனை தரையில் மண்டியிட வைத்தான். ஜேசனின் முகத்தில் அதிர்ச்சியும் குழப்பமும் நிரம்பின. கிறிஸ்டோபர் இப்படி எதிர்த்து போராடுவான் என்றும் இவ்வளவு பலத்தை காட்டுவான் என்றும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கிறிஸ்டோபர் பதற்றப்படாமல் திருப்பி அடித்தால் எப்படி வலிக்கும் என்பதை ஜேசன் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான். அத்தோடு தனக்கு திடீரென கிடைத்த சக்தியை பயன்படுத்தி ஜேசனின் கையை உடைத்தான். வலியால் ஜேசன் அலறினான். ஆனால் கிறிஸ்டோபர் அதுடன் நிற்கவில்லை.
முழு பலத்தையும் திரட்டி ஜேசனின் நெஞ்சில் ஓங்கி ஒரு உதைவிட்டான். ஜேசன் வகுப்பறையின் மறுமுனைக்கு பறந்து சென்று விழுந்தான். இந்த காட்சி அங்கிருந்தவர்களுக்கு பெரும் திகிலை கொடுத்தது. நடப்பதை எதிர்பாராமல் பார்த்துக் கொண்டிருந்த மாணவர்கள் திகைத்துப் போய் உறைந்து நின்றனர். பின்னர் இது எனது பழிவாங்கலின் ஆரம்பமே மட்டுமே என்று கிறிஸ்டோபர் நம்பிக்கையுடன் அறிவித்தான். அனைத்து அவமானங்களுக்கும் ஜேசனை பதில் சொல்ல வைப்பேன் என்று அவன் உறுதியாக சபதம் செய்தான். இதற்கிடையில் சுயநினைவுக்கு வந்த ஜேசன் கடும் கோபத்தில் இருந்தான். கிறிஸ்டோபர் போன்ற ஒரு ஆள் தன் மீது கையை வைக்க துணியக்கூடாது என்றும் போன முறையே அவன் செத்திருக்க வேண்டும் என்றும் கூறினான். அதை நிரூபிக்கும் வகையில் ஜேசன் தனது ஆவி செல்லப்பிராணியை அழைத்தான். வகுப்பறையின் நடுவில் திடீரென ஒரு பச்சை நிற தளம் தோன்றியது. அதிலிருந்து உருமலுடன் அயன்பேக் உல்ஃப் என்ற பயங்கரமான 1.5 நட்சத்திரம் F3 நிலை போர் விலங்கு வெளிவந்தது. இருப்பினும் இந்த உயிரினத்திற்கும் அதன் பலவீனங்கள் இருந்தன. அதன் வயிறு மிகவும் பலவீனமான பகுதி, மேலும் பறக்கும் மற்றும் ஆவி வகை விலங்குகளுக்கு எதிராக அதனால் எதுவும் செய்ய முடியாது. இதற்கிடையில் கதாநாயகன் இருவரின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து 205ஆல் அவனை தோற்கடிக்க முடியுமா என்று யோசித்தான். பின்விளைவுகளைப் பற்றி கவலைப்படாத ஜேசன் கிறிஸ்டோபரை கிழித்தெறியுமாறு ஓநாய்க்கு கட்டளையிட்டான். அந்த ஓநாய் பயங்கரமாக உருமிக்கொண்டு இரத்தவெறியோடு கிறிஸ்டோபரை நோக்கி பாய்ந்தது. ஆனால் கிறிஸ்டோபர் ஒரு கணம் கூட தயங்காமல் தனது புதிய சக்தியை பயன்படுத்தினான். திடீரென்று அவன் கண்களில் ஒரு அமானுஷ்ய ஒளி மின்னி அவனது கண்களை தங்க நிற வளையம் கொண்ட கருப்பு உருண்டைகளாக மாற்றியது. அவன் பார்வையில் இருந்து வெளிப்பட்ட கண்ணுக்குத் தெரியாத பயங்கரமான சக்தி அந்த அயன்பேக்ட் ஓநாயை அந்தரத்தில் ஒரு சுவர் போல தடுத்து நிறுத்தியது. நகர முடியாமல் போன அந்த மிருகம் பக்கத்தில் வர முடியாமல் காற்றில் ஹெல்ப்லெஸ்ஸாக தொங்கிக் கொண்டிருந்தது. இதுதான் சரியான தருணம் என்று உணர்ந்த கிறிஸ்டோபர் தனது கடைசி அடியை கொடுக்க தயாரானான். அந்த மிருகத்திற்கு சுதாரிக்கும் வாய்ப்பே கொடுக்காமல் அதன் உடலின் மிகவும் பலவீனமான பகுதியான வயிற்றில் ஓங்கி ஒரு உதைவிட்டான். அந்த உதையின் வேகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தது என்றால் அந்த ஓநாய் வகுப்பறையின் மறுமுனைக்கு தூக்கி எறியப்பட்டது. அது போய் ஜேசன் மீது மோதி 2 பேரும் பயங்கர சத்தத்துடன் சுவரில் போய் எரித்தார்கள். இதை பார்த்த மற்ற மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சிலர் தாங்கள் காண்பது கனவா என்று நினைத்தார்கள். அங்கு நடந்து கொண்டிருந்தது நம்பவே முடியாத அளவிற்கு இருந்தது. சிறிது நேரம் முன்பு வரை கேலிக்குரிய பொருளாக இருந்த கிறிஸ்டோபரால் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்பதை அவர்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதற்கிடையில் ஜேசனும் அவனது ஸ்பிரிட் பெட்டும் தட்டுத்தடுமாறி எழுந்தனர். அவர்களுக்கு கிறிஸ்டோபர் மீது இருந்த கோபம் இன்னும் அதிகரித்தது. ஆனால் கிறிஸ்டோபர் அவர்கள் நிலையை சற்றும் கண்டுகொள்ளாமல், நீங்கள் அவ்வளவு பெரிய ஆட்கள் என்றால் என்னை திரும்ப தாக்குவதிலிருந்து உங்களை தடுப்பது எது என்று நக்கலாக கேட்டான். அந்த நேரத்தில் கூட்டத்திலிருந்து பிரகாசமான பிங்க் நிற முடிகொண்ட ஒரு பெண் முன்னால் வந்தாள். அவள் பெயர் சப்ரீனா. அவள் ஜேசனை உடனே நிறுத்தும்படி வற்புறுத்தினாள். மேலும் வகுப்பறைக்குள் ஸ்பிரிட் பீஸ்டுகளை வரவழைப்பது பள்ளி விதிகளின்படி கடுமையாக தடை செய்யப்பட்டது என்பதையும் ஞாபகப்படுத்தினாள். கடுப்பான ஜேசன் தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று சப்ரீனாவிடம் கோபமாக கத்தினான். இருந்தபோதும் சப்ரீனா விடுவதாக தெரியவில்லை. ஆனாலும் ஜேசன் அவள் சொல்லை காதில் வாங்காமல் தனது அயன்பேக் ஓநாயை மீண்டும் தாக்குதலுக்கு தயாராகும்படி உத்தரவிட்டான். அவனது முட்டாள்தனமான பிடிவாதத்தை பார்த்து சப்ரீனாக்கு பொறுமை இழந்தது. அவள் உறுதியாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாள். அவள் குரலில் வழக்கத்திற்கு மாறான ஒரு கண்டிப்பு இருந்தது. தனது எச்சரிக்கையை மீண்டும் கூறிக்கொண்டே அவள் தனது பெட்டான ஹோஹோவை அழைத்தாள். இந்த ஃபயர் டைப் பெட்டுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்கும் F9 லெவலும் இருந்தது. அதன் ஃப்ளேம் ஸ்ட்ரைக் சக்தி அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று பலகாலமாக அறியப்பட்டது. இருந்தாலும் தண்ணீர் மற்றும் ராக் டைப் பெட்டுகளிடம் இது எடுபடாது. அந்த பிரம்மாண்டமான உயிரினத்தை பார்த்த கிறிஸ்டோபர் கூட அதன் சக்தியை பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதன் அழகை மட்டுமல்லாமல் அந்த மிரட்டலான தோற்றத்திற்கு பின்னால் மறைந்திருந்த திறமையையும் கண்டு அவன் ஈர்க்கப்பட்டான். வகுப்பில் பதட்டம் அதிகமான போது அவர்களின் ஆசிரியர் உள்ளே நுழைந்து, இங்கே என்ன நடக்கிறது என்று கடுமையாக கேட்டார். அவர் வருவதை பார்த்த சப்ரீனா, கிறிஸ்டோபர் மற்றும் ஜேசன் ஆகியோர் பயந்து போனார்கள். வந்த உடனேயே வகுப்பறையில் ஸ்பிரிட் பெட்டுகளை அழைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். சப்ரீனா பக்கம் திரும்பிய ஆசிரியர் ஒரு ஹெட்கேர்லாக அவளுக்கு எல்லா விதிகளும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். பிறகு மிகவும் சீரியஸாக, உனது செயல்களால் வகுப்பில் இருக்கும் யாருக்காவது அடிபட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார். சற்று குற்ற உணர்ச்சியுடன் ஜேசன் தான் முதலில் தனது பெட்டை அழைத்தான் என்றும் நான் அவனை எச்சரிக்கவே முயன்றேன் என்றும் சப்ரீனா விளக்கினாள். ஆனால் அவள் சொல்லி முடிப்பதற்குள் கோபத்தின் உச்சிக்குச் சென்ற ஆசிரியர் பொறுக்க முடியாமல் தனது கையில் இருந்த குச்சியை மேஜையில் ஓங்கி அடித்தார். ஆசிரியர் நேரத்தை வீணடிக்காமல் ஜேசனை உடனே அவனது பெட்டை அனுப்பி பரிசோதனைக்காக மருத்துவ அறை, அதாவது இன்ஃபர்மரிக்கு செல்லும்படி உத்தரவிட்டார். ஜேசன் எந்த கேள்வியும் கேட்காமல் உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து தனது ஓநாயை திருப்பி அனுப்பினான். நிலைமை சீரானதை பார்த்த சப்ரீனா தனது ஸ்பிரிட் பெட்டான ஹோஹோவை விடுவித்தாள்.
ஜேசன் வெளியே போகும்போது கிறிஸ்டோபரை கடந்து சென்றான். அப்போது கோபத்தை அடக்கிக் கொண்டு, எனக்கு நடந்ததை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று ஆத்திரத்துடன் முணுமுணுத்தான். அதற்கு கிறிஸ்டோபர் அவனை அமைதியாக பார்த்து, பதிலுக்கு நானும் இதை மறக்க மாட்டேன் என்று கராராகச் சொன்னான். மேலும், உன் மணிக்கட்டில் பட்ட காயம் வெறும் ஆரம்பம்தான், நீ செய்த அனைத்திற்கும் கண்டிப்பாக பழிதீர்ப்பேன் என்றும் அவன் சொன்னான். முழு சம்பவத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர், ஒரு காலத்தில் பலவீனமானவர் என்று கருதப்பட்ட கிறிஸ்டோபர் தனது உடல் பலத்தால் மட்டுமே இரும்புக்கூன் ஓநாயை தோற்கடிக்க முடிந்தது என்பதை நம்பவே முடியவில்லை. இது நம்ப முடியாததாக இருந்தது, குறிப்பாக அவனது முந்தைய கௌரவத்தை கருத்தில் கொள்ளும்போது. சிறிது நேரம் கழித்து கிறிஸ்டோபரும் சப்ரீனாவும் தங்கள் செயல்களுக்கான தண்டனையாக பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர். ஓடும்போது கிறிஸ்டோபர் தனது நிலையை விளக்க முயற்சித்தார். அவளுக்கும் தண்டனை கிடைத்திருக்கக் கூடாது, ஏனெனில் அவனுக்கும் ஜெய்சனுக்கும் இடையிலான சண்டை முற்றிலும் தனிப்பட்ட விஷயம் என்று கூறினார். இருப்பினும் சப்ரீனா தான் தலையிட்டிருக்கக் கூடாது என்றாலும் ஜெய்சன் அவனை துன்புறுத்துவதை பார்த்து சும்மா இருக்க முடியவில்லை என்று கூறினார். குறிப்பாக அவளது நண்பர்களால் விலகியிருக்க முடியாது என்றும் கூறினார். கடைசியில் ஆசிரியர் சப்ரீனாவுக்கு தண்டனை கொடுத்தார். அது பள்ளி மைதானத்தை 5 முறை சுற்றுவது. ஜெய்சன் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் சப்ரீனாவும் தனது பிராணியை அழைத்ததற்கு பொறுப்பு என்று ஆசிரியர் நம்பினார். இது அவளது வகுப்பு தோழர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் தண்டனையில் வெளியே நிற்க விரும்பாமல் ஆசிரியரை அணுகி இந்த சம்பவத்தில் பங்கேற்றதற்காக தனக்கும் தண்டனை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நடந்ததற்கு பொறுப்பு தன்னுடையது என்று அவர் நம்பினார். அவரது உறுதியையும் மற்றும் நிலைமைக்கு அவர் அளித்த முதிர்ச்சியான அணுகுமுறையையும் கண்டு வியப்படைந்த ஆசிரியர் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்காலத்திற்கு திரும்பி கிறிஸ்டோபர் சப்ரீனாவிடம் ஒரு ஆணாக ஒரு பெண் தன்னை பாதுகாக்க அவர் அனுமதிக்க முடியாது என்று விளக்கினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் ஜெய்சனை அரை உயிருடன் இருக்கும்படி கொடூரமாக அடித்ததை பற்றி பெருமையாக பேசினார். சப்ரீனா அவனது பலத்தை ஒப்புக்கொண்டு அவர் உண்மையிலேயே ஆச்சரியமானவர் என்று மரியாதையுடன் குறிப்பிட்டார். அவர்கள் இருவரும் ஒரு அனாதை இல்லத்தில் குழந்தைகளாக இருந்ததிலிருந்தே ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்று தெரியவந்தது. அவரது சிறந்த ஆன்மீக பலத்தின் காரணமாக சப்ரீனா ஒரு குழந்தை மேதையாக மாறினார். மேலும் விரைவில் ஜானான் ராயல் மேனேஜ்மெண்ட் சங்கத்தின் துணைத் தலைவரால் தத்தெடுக்கப்பட்டார். பரந்த வளங்களுக்கான அணுகலுடன் அவள் தனது தலைமுறையின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக எஜமான்களில் ஒருவராக ஆனார். திடீரென்று சப்ரீனா நின்று கிறிஸ்டோபரை சிந்தனையுடன் பார்த்தாள். அன்று காலை ஜெய்சன் ஆனது 205ஐ கொன்றுவிட்டாரா என்று கேட்டாள். ஜெய்சன் இந்த நேரம் முழுவதும் தன்னால் தான் அவனை துன்புறுத்தி வருகிறான் என்று அவள் விளக்கினாள். விஷயம் என்னவென்றால், அவன் அவர்களின் உறவை பற்றி பொறாமைப்பட்டான் மற்றும் அவனது அன்பை மறுத்ததை மன்னிக்க முடியவில்லை என்று கூறினார். கண்ணீர் விரைவாக அவளது கண்களில் பெருக்கெடுத்து வந்தது. கிறிஸ்டோபரின் ஒரே விசுவாசமான துணையாக இருந்த 205ஐயும் உண்மையில் கொல்லும் திறன் ஜெய்சனுக்கு இருக்கும் என்று தான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று அவள் ஒப்புக்கொண்டாள். அவளது வார்த்தைகளை கேட்ட கிறிஸ்டோபர் ஒரு பாச உணர்வுடன் அவளது தலையை மெதுவாக தடவினார். அவள் எந்த வகையிலும் குற்றமற்றவள் என்று உறுதியளித்து அந்த பெண்ணை சமாதானப்படுத்தினார். இந்த முழு சூழ்நிலைக்கும் ஜெய்சன் மட்டுமே காரணம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த ஒப்புதல் சப்ரீனாவுக்கு நீண்ட காலம் காத்திருந்த நிவாரணத்தை அளித்தது. சற்று சிரித்தபடி கிறிஸ்டோபர் அதிர்ஷ்டவசமாக 205 சாகவில்லை என்று தெரிவித்தார். அவர் அவள் முன் ஒரு போர்ட்டலை திறந்து அவள் தானே வந்து பார்க்க அழைப்பு விடுத்தார். சப்ரீனாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்து பின்னர் மகிழ்ச்சியால் நிரம்பின. ஏனெனில் 205 போர்ட்டலிலிருந்து வெளியே வருவதை அவள் பார்த்தாள். அந்த பிராணி இடையடியாக அவள் மீது குதித்தது. மேலும் அவன் உயிருடன் இருப்பதில் தனது மகிழ்ச்சியை மறைக்காமல் அவள் அவனை இறுக்கமாக அணைத்தாள். இதனிடையில் 205 தனது பாசத்தை வெளிப்படுத்த தனது மூக்கை சப்ரீனாவுடன் தேக்க ஆரம்பித்தது. திடீரென்று சப்ரீனா ஏதோ ஒன்றை உணர்ந்தாள். கிறிஸ்டோபரிடம் திரும்பி அவள் சற்று சிவந்து 205 சரியாக எப்படி கான்ட்ராக்ட் கேட் வழியாக இந்த உலகிற்குள் வந்தது என்று கவலையுடன் கேட்டாள். கிறிஸ்டோபர் பதிலளிக்கும் முன்னர் அவளது பார்வை மேலும் மேலும் நம்பிக்கையுடன் வளர்ந்தது. மேலும் அவன் முதன்மையாக 205உடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கலாம், அவனை தனது ஆன்மீக எஜமானாக ஆக்கியிருக்கலாம் என்று அவள் ஊகித்தாள். அவளை பார்த்த கிறிஸ்டோபர் அவளது அனுமானம் சரியானது என்று ஆச்சரியத்துடன் ஒப்புக்கொண்டார். மேலும் தான் பல தனித்துவமான ஆர்டிஃபாக்டுகளை பெற முடிந்தது என்றும் அவை 205ஐ குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவனது இழந்த ஆன்மீக சக்திகளையும் மீட்டெடுத்தது என்றும் விளக்கினார்.
தூரத்தில் ஜெய்சன் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு கணம் கடந்து போகும்போதும் பொறாமையும் வெறுப்பாலும் மேலும் மேலும் நிரம்பிக் கொண்டிருந்தான். தன்னை இவ்வளவு கொடூரமாக அவமானித்த துணிய கிறிஸ்டபரை பழிவாங்கி கொல்ல வேண்டும் என்று மௌனமாக தனக்குத்தானே சபதம் செய்து கொண்டான்.